ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். நான் போரூரில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். அங்கே என்னென்ன நான் வாங்கினேன், அங்கே என்னென்ன பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் போட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் சுடிதார் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோங்க. ஃபஸ்ட்டு போனவுடனே பார்த்திங்கன்னா சுடிதார் குர்தீஸ்லாம் பார்த்தோம், ரெடிமேட் பார்த்தோம். பட் எங்களுக்கு செட் ஆகலை. அதனால் நம்ம மெட்டீரியல் எடுத்து தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்கங்க, ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லைங்களா. 1+1 போட்டிருந்தாங்க. அப்புறம் 10%, 15% டிஸ்கவுண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறதும் 1+1 ஆஃபரு நிறைய போட்டிருந்தாங்க. அதாவது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மெட்டீரியல்ஸ் அப்படியே பாக்ஸாக போட்டு அப்படியே கொட்டி வச்சுருந்தாங்க மலை மாதிரி. ஸோ அதில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு அதில் எது பிடிக்குதோ அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ 1+1 அப்படின்ற ஆஃபரில் ஒரு சுடிதார் எடுத்தோம். அதாவது ஒரே சுடிதார் ரேட்டில் 2 சுடிதார் எடுத்தோம். காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் மாதிரி 10%, 15% டிஸ்கவுண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 சுடிதார் எடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதில் 725 போட்டிருந்தது. அதை கிராஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே 485 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அந்த மாதிரி சுடிதார் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா 595ன்னு போட்டுட்டு அதை கிராஸ் பண்ணி 395 இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கலர் பார்த்திங்கன்னா 595ன்னு போட்டிருந்து கிராஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே 395 அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காட்டன் சுடிதார். இது பார்த்திங்கன்னா காட்டன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த சுடிதார் ஒன்று எடுத்துருந்தோங்க. இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் எதை எடுத்தாலுமே ஒன்று நோட் பண்ணிக்கிங்க, ரிட்டன் கிடையாது. ஆடி ஆஃபரில் நீங்கள் எடுக்கிற இந்த சுடிதார்ஸ்க்கெலாம் ரிட்டன் கிடையாது. அதனால் அங்கேயே நல்லா செக் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி கொடுக்குறாங்க. செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரிட்டன் கிடையாது. நிறைய மெட்டீரியல் போட்டிருக்கான், நல்லா பார்க்கலாம். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் லேட்டாக போனோம் இல்லைங்களா. அதனால் கூட்டம் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கிற இடத்துல கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷன்லலாம் செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. இப்போ நான் சுடிதார் செக்ஷன் அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சுடிதார் செக்ஷனில் ஓரளவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது. அப்புறம் இந்த சுடிதார் பாருங்கள். இந்த சுடிதார் தான் பார்த்திங்கன்னா 700 போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அதை கிராஸ் பண்ணி என்ன போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 485ன்னு போட்டிருந்தது. அந்த சுடிதாரை பார்த்தோம். அங்கேருந்து நாங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்கு வந்துட்டோங்க. அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு 2 பொண்ணு. அதில் 2வது பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறா, 9th ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிறா. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் 2வது பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவளுக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால் அவளுக்கு கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்ஸ் பார்த்துட்டு இருந்தா. பெயிண்டிங் கலரெல்லாம் பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சிட்டு இருந்தா. அங்கேயும் இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கெட்சு எங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் நாங்கள் போய் பார்த்துக்கிட்டோம். நிறைய இருந்தது. டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் கடன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெயிண்டிங் தான் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் பெயிண்டிங் வாங்கி எடுத்துக்கிட்டு கரெக்டாக 6th ஃப்ளோருக்கு போயிட்டோம். 6th ஃப்ளோரில் போனீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே நிறைய இருந்தது. கம்பல், ஜிமிக்கி இதெல்லாம் பார்க்குறப்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த இடத்த விட்டு நகரணும்னு தோணவே இல்லை. பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல தான் எங்களுக்கு நிறைய டைம் பார்த்திங்கன்னா வீணானது. ஈவன் நாங்கள் சுடிதார் கூட டக்குன்னு எடுத்துட்டோங்க, ரொம்ப லேட் பண்ணலை. பட் இந்த ஃபேன்சி இடத்துக்கு வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய இருந்ததா, மனசு அந்த இடத்த விட்டு நகரணும்னு தோணவே இல்லை. இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அடுத்தது கிளிப்பு பாருங்கள். கிளிப்புமே பார்த்திங்கன்னா கலராக நிறைய இருந்தது. ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெத்திச்சிட்டிக்கை, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதையும் பார்த்தோம். பட் அங்கே நாங்கள் எதுவும் வாங்கலை. அப்புறம் சோக்கர்லாம் நிறைய இருந்தது. செட்டு நிறைய இருந்தது. அதையும் பார்த்தோம். பட் வாங்கலை. நாங்கள் நிறைய செட்டு இருக்குது வீட்டில். பட் அதையும் தாண்டி எவ்வளோ இருந்தாலும் பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துப்போங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இதில் எந்த சோக்கர்ஸையும் வாங்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேண்டு வாங்கினோம். பேண்டு பார்த்திங்கன்னா
பிளாக் கலர் பேண்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஐட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மாதிரி கிளிப்பு, டிக் டிக் கிளிப்பு, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கணும். இங்கே வந்து 6th ஃப்ளோரில் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அங்கேயே தான் பில் போடணுமாங்க. மற்றதெல்லாம் எங்கே எடுத்தாலும் எல்லாத்தையும் மொத்தமாக பில் போட்டுக்கலாம். பட் இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் வந்து பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வந்து வேறு எந்த ஃப்ளோர்லேயும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுக்கிற பொருளை மட்டும் அங்கேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணிக்கிட்டோம். பில் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஃப்ளோரில் 6th ஃப்ளோரில் நிறைய கூட்டம் இருந்தது. பில் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆச்சு. அடுத்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். சாரீ செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்ததுங்க. சாரீ செக்ஷனில் நாங்கள் வாயில் சாரீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். டைரெக்டாக நாங்கள் அங்கே போயிட்டோம். வாயில் சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லை, கிளாத் நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைனாக நிறைய ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருந்தாங்க. நமக்கு வேண்டியதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததை நாங்கள் வந்து எடுத்து பார்த்தோம். இந்த சாரீ, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய இருந்தது, எடுத்து பார்த்தோம். அதில் எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சாரியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், காட்டன் சாரீலாம் நல்லா இருக்குங்க. சாரியெல்லாம் நல்லா தான், அந்த கிளாத் எல்லாமே நல்லா இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க, லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லா ரேட்லேயுமே வந்து இருக்குது. நம்ம பொறுமையாக பார்த்து எடுத்துக்கணும். நான் எப்போவுமே எங்கே போனாலுமேங்க எடுக்கிறப்பவே வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து மாற்றிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. எடுக்கிறப்பவே நம்ம பொருளை வந்து செக் பண்ணி வாங்கிட்டோன்னா நமக்கு நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருந்தது. எங்கே போனாலுமே கன்ஃபியூஷன் தாங்க, இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். இந்த இப்போ எடுக்கிறதுலாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ சாரீ எடுத்துட்டோம். சாரீக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எடுக்கணும். சாரீ எல்லாமே வந்து நான் எடுத்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 350 அரவுண்டு தாங்க எடுத்தேன். நான் 300 350 அரவுண்டு தான் எடுத்தேன். சாரீ எடுத்துட்டோம். சாரீக்கு மேட்சாக வந்து அடுத்தது ப்ளவுஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் செக்ஷனுக்கு போனோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மைனஸில் தான் போனோம் நாங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ப்ளவுஸையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் பில் செக்ஷனுக்கு போயிட்டு பில் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஒரு 7 மணிக்கு போனோம். ஒரு 9 மணிக்குள்ளே நாங்கள் 9-9:15 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பர்ச்சேஸை முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் என் 2 பசங்க ப்ளஸ் என் வீட்டுக்காரர் 4 பேர் போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் கூட போனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண விடவே மாட்டார். கடகடன்னு முடிச்சுட்டு வந்துட்டோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 1+1 ஆஃபரில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1+1ல் ஃபஸ்ட்டு சுடிதார் இது தான். நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். காட்டன் தாங்க, காட்டன் தான், நல்லா இருந்தது. ரேட் பாருங்கள், ரேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 595. ஸோ இதே ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுடிதாரே எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு, ஃபஸ்ட்டு டாப்பு, செகண்ட் அந்த புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷால். இப்போ அதே ரேட்டில் இன்னொன்று எடுத்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த சுடிதார் தான் எடுத்திருந்தோம். பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருந்தாங்க. மேலே மட்டும் நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. அந்த 1+1 சொன்னேன் இல்லைங்களா, 595. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் சாண்டில் கலரில் அந்த வர மாதிரி இது தாங்க 1+1 595 எடுத்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எடுத்ததுலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700 சம்திங் அதில் போட்டு கிராஸ் பண்ணி எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிலே நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 585. இதுதான் வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் டாப்பு. அந்த ப்ளைனாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேட் பாருங்கள் 485.
அந்த ப்ளைனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம். ஷைனிங்காக இருந்ததுங்க இந்த கிளாத்து, நல்லா இருந்தது, ஷைனிங்காக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து லைனிங் கொடுத்து தான் தைக்கணும் இந்த சுடிதாரை. இது டாப்பு, ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், கிளாத் வந்து ஷைனிங்காக இருக்குது. இது பாட்டம். இது ஷாலுங்க, இது வந்து துப்பட்டா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரையும் நான் வந்து எடுத்தேன். இதனுடைய ரேட்டு வந்து பாருங்கள், ஃபுல்லாக நான் இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன். நான் இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 395. அதில் 595ன்னு போட்டு அதை கிராஸ் பண்ணி 395 இருந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் காட்டன் மெட்டீரியல். இதுக்கு வந்து எந்த லைனிங்குமே வந்து நம்ம கொடுக்க வேணாங்க, அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்சது லைனிங் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த லைனிங்கும் கொடுக்க வேணாம், நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு, இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்கான மெட்டீரியலும் இருக்குது. டாப் பாருங்கள், இது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நெக்கு கிட்ட இந்த டிசைன் வரும். உள்ளே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம். நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம். கிளாத் வந்து நல்லா மெத்துன்னு இருந்ததுங்க, நல்லா இருந்தது கிளாத்து. இது ஷால். அடுத்தது நாங்கள் என்ன சேரீ வாங்கினோன்னு பாருங்கள். இந்த 3 கலர் சேரீ தான் வாங்கினோம். ஒரு மாதிரி வாடாமல்லி கலர், அடுத்தது ராமர் கலர் மாதிரி, அடுத்தது க்ரீன் கலர் மாதிரி வாங்கினோம். ஸோ அடுத்தது அதுக்கு மேட்சிங்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் வாங்கினோம். இது எல்லாமே இந்த 3 சேரீமே வந்து பார்த்திங்கன்னா 350 ரேஞ்சஸ் தாங்க, 350 அரவுண்டு எடுத்துருந்தோம். இதில் என்ன விஷயம்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x2 வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு எடுத்துருந்தோம் மீட்டர் கணக்கில். ஒரு மீட்ரு 3 மீட்ரு எடுத்துருந்தோங்க. ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேலே இருந்தது. இந்த வாயில் சாரீஸ்க்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லைங்க. 3மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் பிட் வந்து பாருங்கள், ப்ளவுஸ் பிட்டு தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாரியே 350 ரூபா கொடுத்து எடுத்துடுறோம். எல்லா கடையிலுமே, இந்த கடையிலும் இல்லை, எல்லா கடையிலுமே நம்ம சாரியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுறோம். சாரிக்கு மேட்சாக எடுக்கிற ப்ளவுஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேலே வருது. நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்து அது ஸ்டிச்சிங் வேறு கொடுப்போம். ஸ்டிச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 150 ரூபாவது ஆகுது. அப்போ கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா 350 ரூபா. சாரியும் 350 ரூபா தான் ஆகுது, ப்ளவுஸும் 350 ரூபா தான் ஆகுது. சாரீ மெட்டீரியலும் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ரேட் எல்லாமே வந்து அந்த 350 ரேஞ்சஸ் தான். இந்த கலர் நல்லா இருக்கா? வாடாமல்லி பூ கலர் எப்படி இருக்குது? ப்ளவுஸ் 3 ப்ளவுஸுமே எடுத்தோம். நான் ப்ளவுஸை பற்றி தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, கிளாத் சூப்பராக இருக்குது. ரேட்டு கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கிளாத் வந்து நல்லா இருந்தது. தச்சு போட்டால் தண்ணியில் போட்டால் வந்து வளவலன்லாம் ஆகாது, நல்லா இருந்ததுங்க. அடுத்தது அந்த ஃபேன்சி ஐட்டம் வாங்கினோம் இல்லைங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் வாங்கினா, என் பொண்ணு சின்ன பொண்ணு பெயிண்டிங் வாங்கினா சொன்னா இல்லைங்களா. இந்த பாக்ஸில் இருக்க இந்த 6 கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம். 100 ருப்பீஸோ என்னமோ உங்க இந்த செட்டு அப்படியே 100 தான் நினைக்கிறேன். இந்த கலர்ஸு பாருங்க, 6 கலர் வருது. இதில் 6 கலர்ஸ் இருந்தது. இதை எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு கொஞ்சம் எடுத்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா. இது என்ன கிளிப்புன்னே தெரியலங்க, ஆனால் எடுத்துக்கிட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு எடுத்திருந்தோம். நான் ரேட்டையும் அதிலேயே காமிக்கிறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சாதாரண பேண்டுங்க, பிளாக் கலரில் இருக்கும் இல்லைங்களா பேண்டு, அந்த மாதிரி பேண்டு. அடுத்தது இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்டு எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேண்டு ஒரு 2, ஒன்று கோல்டன் கலரும் இன்னொன்று பிளாக் கலரும் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கு இந்த கிளிப்பு எடுத்திருந்தோம். அவளுக்கு ஒன்று இவளுக்கு ஒன்று, 2 பேருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்துட்டோம். பெரியவளுக்கு ஒன்று சின்னவளுக்கு ஒன்று எடுத்துட்டோம், வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது ப்ரஷ்ஷு, ஏதாவதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமே சொல்லிவிட்டு ப்ரஷ்ஷு. அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்தமாக பில்லு எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3500 கிட்ட வந்ததுங்க. மொத்தமாக டோட்டல் பில் வந்து 3500 வந்தது. நாங்கள் இதெல்லாம் தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா ஆடி ஆஃபரில் வாங்கினோன்னா சரவணா ஸ்டோருக்கு போய் பாருங்கள். இப்போ எல்லா கடையிலுமே ஆஃபர் போட்டிருக்காங்க. ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.